ஃபஸ்ட் டைம் சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாந்துருக்கேன். அவங்க நாங்கள் வந்து இங்கே வந்து ஏமாந்ததே கிடையாது. இன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாந்துட்டேன். எதுலன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G84ங்க. எங்கள் கம்பெனிலேருந்து இந்த மொபைல் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இது லாஸ்ட் டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. அப்போ நான் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றுறதுக்கு கடையில் கொடுத்துட்டு டிஸ்பிளே மாற்றிட்டேன். ஸோ மாற்றும்போது நான் பார்த்தேன் லைட்டாக ஒரிஜினல் மாதிரி இல்லை, டூப்ளிகேட் மாதிரி தான் இருந்து. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓகேங்கிற மாதிரி இருந்து. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரியால் கொடுத்தேங்க. ஸோ வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கூட இல்லை, நான் சார்ஜ் போட்டு பேக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு வந்திருந்தேன். இப்போ ஆன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது, சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது உள்ளேருந்து. நம்ம சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. 150 ரியால் போயிடுச்சு. நான் அந்த கடைக்காரனுக்கு இப்போ ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கு, ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் தான். இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், ப்ளீஸ் நான் மாற்றிட்டாங்கன்னு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப நம்மளுக்கு டிஸ்பிளே போட்டு தந்துட்டார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கேட்கல. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். நீட்டாக பண்ணி தந்துட்டார். ஆனால் இதுவும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னா, இதுவுமே அதேமாதிரி தான் ஒட்டி அதேமாதிரி தான் பண்ணி தந்துருக்காங்க, தெரில. ஆனால் போன இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அதிகமாக போட்டனால தூக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த க்ளூலாம் எடுத்துகிட்டு நீட்டாக அந்த ஒரிஜினல் இருக்கிற மாதிரியே பண்ணி தந்துருக்காங்க. ரீஸ்டார்ட்டும் பண்ணி தந்துட்டாங்க கையிலே.